வெக்கிலிக்கா அது என்ன போட்டிருக்க? என்ன எடுக்க? நீ என்ன போட்டிருக்கன்னு? இது கடுகு வெந்தயம். என்ன குழம்பு? புளிக்குழம்பு. புளிக்குழம்பா? மீன் குழம்பு. பல்லாரி நறுக்கி வச்சிருக்கத போடுதோம். அடுத்தால இது தக்காளி. தக்காளி. அதுல 5-6 உப்பு போட்டு வறுத்தோம். இது புளியா? புளி கரைச்சி வைக்க. எவ்வளவு அளவு? அது ஒரு 25 கிராம். என்ன இருக்குல்ல. சரி. இது மசாலா. மசாலா போட்டு நல்லா வதக்குறோம். அடுத்தால தேங்காய். தண்ணி ஊத்தண்டாமா? இன்னும் இது மாதிரி தான் ஊற்றணும். அடுத்தால புளிய கரைச்சி ஊத்துக்கோம். வதங்கிருக்குமா? புளிய கரைச்சி ஊத்துக்கோம். தேவையான புளி அதுல பேரு. விசல்லாம் வச்சுன்னா மீன் தோட்டத்தோட போயிருது. எல்லாத்தையும் கழுவி ஊத்தியாச்சு. இப்ப உப்பு பாக்கலாம். உப்பு இருக்காச்சு? உப்பு இல்ல. நல்லா இருக்காச்சு. புளி ரொம்ப இல்ல. இல்ல கரெக்டா தான் இருக்கு. தேவையான அளவு உப்பு அதிகமா போட்டா கச்சிரும்ல. சரியா. இப்ப அத கொதிக்க விடுதோம். மீன் இது கொதிச்ச பிறகு போடணும். இந்த நொர கூட்டி நல்லா வெட்டி கொதிக்கும். கொதிக்க விட்டுதான் போடணும். நல்லா கொதிக்கு பாரு. வெட்டியா எடுத்துக்கோ. மீனை அதை சுத்தி போடுதோம். மீன் போட்டோன்னா தண்ணி நல்லா மேல வரையும் இருந்துட்டு மட்டுமா அதுதான் உடம்பு என்ன கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது? குழம்பு. மீன் அதிகமா இருக்கு, குழம்பு கம்மியா இருக்கு. குழம்பு இருக்கு அதுல போதும். இப்ப உங்க அம்மா திங்க போறது இல்ல. அம்மா 2 வருஷம் மூடி வச்சிடணுமா? இத அப்படியே மூடி வச்சிடணும். மீன் குழம்பு கொதிக்குது. ரெடி. ரெடி. A1 ஃபர்ஸ்ட் கிளாஸ். பாப்பா சுடுது. அது முக்கு மீன் குழம்புல முக்கிது. இது குழம்பு. அந்த அது அதை கடந்து உரைக்கணும். உரைச்சாதான் நல்லா இருக்கும். அப்பன்னு கொஞ்ச நேரம் கிடக்கணும். இறக்கிட்டேன். எப்படி அதுலயே கிடக்கும்.